எச்சரிக்கையை புறக்கணித்த மான். அடர்ந்த பசுமையான காட்டினுள்ளே கவி என்பதொரு இளம் மான் வாழ்ந்து வந்தது. அது வேகமானது, பலமுடையது. தனது கூர்மையான உணர்வுகளைப் பற்றி மிகுந்த பெருமை கொண்டது. அதனால் மற்ற விலங்குகளின் அறிவுரைகள் தேவையில்லை என்று அது நினைத்தது. ஒவ்வொரு காலையும் பறவைகள் வானத்திலிருந்து கவனித்த அபாயங்களை காட்டு விலங்குகளுக்கு எச்சரிக்கை செய்து வந்தன. ஒரு நாள் நதிக்கரையோரம் வேட்டைக்காரர்கள் வந்துள்ளதாக கிளிகளும் ஆந்தைகளும் எச்சரித்தன. முயல்களும் குரங்குகளும் உடனே அந்த பகுதியை தவிர்ந்தன. அவர்களின் பயத்தை பார்த்து கவி சிரித்தது. இந்த காட்டிலே நான் தான் வேகமானவன், எந்த அபாயமும் என்னை தொட முடியாது என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னது. எச்சரிக்கைகளை புறக்கணித்து கவி தனியாகவே நதிக்கு சென்றது. காடு அசாதாரணமாக அமைதியாக இருந்தது. திடீரென ஒரு கூரிய சத்தம் கேட்டது. உடனே ஒரு கயிற்று கண்ணி அதன் காலில் இறுக்கமாக பிடித்தது. கவி பயந்து போய் ஓட முயன்றது. ஆனால் கண்ணி அதை உறுதியாக பிடித்து கொண்டது. கவியின் அலறலை கேட்ட யானையும் குரங்குகளும் உதவிக்கு ஓடி வந்தன. தங்களின் பலத்தையும் ஒன்றுபட்ட முயற்சியையும் பயன்படுத்தி அந்த கண்ணியை உடைத்து கவியை விடுவித்தன. பறவைகள் பாதுகாப்பான வழியை மேலிருந்து காட்டின. அவமானமும் நன்றியும் கலந்த மனநிலையில் கவி தலையை குனிந்தது. நான் தவறு செய்தேன். அறிவு என்பது வேகம் அல்லது பலம் மட்டுமல்ல, கேட்பதுதான் உயிரை காக்கும் என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து கவி மற்றவர்களின் அறிவுரைகளை மதித்து எச்சரிக்கைகளை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. கதையின் நீதி: அறிவுள்ளவர்களின் எச்சரிக்கையை புறக்கணிப்பது அபாயத்தை உருவாக்கும். கேட்டு நடப்பது பாதுகாப்பை தரும்.